Hello friends, welcome to Crazy Learning Channel. இன்னைக்கு நம்ம class 6 scienceல இருக்கிற temperature and measurement lessonல இருக்கிற important questions பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, very important questions பத்தி பார்க்கறோம், that is multiple choice questions. First question பாருங்க, which thermometer type uses heat sensor to measure temperature? Temperature measure பண்ணனும். அதுக்கு எந்த சென்சாரா அந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுதுன்னா ஹீட் சென்சாரை யூஸ் பண்ணுது. அதுக்கு the right answer is digital thermometer. ஏன்னா மெர்க்குரி தெர்மோமீட்டரில் அது யூஸ் பண்ணுறது மெர்க்குரி மெட்டலை தான் யூஸ் பண்ணுது ஃபார் ஹீட் சென்சாராக யூஸ் பண்ணுது. ஆனால் ஹீட் சென்சார் வந்து the right answer for this question is digital thermometer. Next question. Which factor does not affect body temperature? இங்கே 4 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஃபேக்டர்ஸில் எது பாடி டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஏஜ் பாடி டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணும். ஆக்டிவிட்டி லெவல்னால் இப்போ நீங்கள் ஏதாச்சும் வாக்கிங் போகிறீங்க, ஜாகிங் போகிறீங்க, அது வந்து உங்கள் பாடி டெம்பரேச்சரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்புறம் டைம் ஆஃப் தி டே அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எப்படின்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னா பாடி கொஞ்சம் ஹாட்டாக ஃபீல் ஆகும். ஸோ வந்து ஐயோட கலர் தான் does not influence body temperature. The right answer is eye color. Eye color தான் body temperature influence பண்ணாது. ஏன்னா இங்கே வந்து நாட்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்காங்க. கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். வாட் இஸ் அ காமன் யூஸ் ஆஃப் அ லேபோரட்டரி தெர்மோமீட்டர்? ஒரு லேபோரட்டரி தெர்மோமீட்டர் வந்து ஒரு லேபில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த தெர்மோமீட்டரோட காமன் யூஸ் என்னதுன்னு கேட்குறாங்க. என்னென்னா measuring the temperature of liquids in scientific experiment. இந்த கொஷினை படிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இது லேபோரட்டரி தெர்மோமீட்டர்னால் அந்த லேபில் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ரைட் ஆன்சர் வந்து to measure the temperature of liquids in scientific experiments. Fourth question. At what temperature does water boil on the Celsius scale? ஸோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அதை என்னென்ன ஸ்கேல்ஸ்ன்னு சொல்கிறேன். செல்சியஸ் ஸ்கேல் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்குது, அப்புறம் கெல்வின் ஸ்கேல் இருக்குது. இந்த 3 ஸ்கேல்ஸை பற்றியுமே நம்ம இந்த லெசனில் பார்ப்போம். இங்கே என்ன கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா, அட் வாட் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சரில் டஸ் வாட்டர் பாயில், வாட்டர் வந்து பாயில் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 100 டிகிரி செல்சியஸில் வந்து வாட்டர் என்ன ஆகும், பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கொஷனுக்கு 100 டிகிரி செல்சியஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணலாம். விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் அ டைப் ஆஃப் தெர்மோமீட்டர்? இது ஒரு தெர்மோமீட்டரே கிடையாது, எதுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. கிளினிக்கல் தெர்மோமீட்டர், மெர்க்குரி தெர்மோமீட்டர் அது தெர்மோமீட்டர், லேபோரேட்டரி தெர்மோமீட்டர் அது இந்த 3த்தையுமே நம்ம இந்த லெசனில் படிச்சுட்றோம். கரெக்டுங்களா? கிளினிக்கல் தெர்மோமீட்டர், மெர்க்குரி தெர்மோமீட்டர், லேபோரேட்டரி தெர்மோமீட்டர். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? பேரோமீட்டர். அப்போ பேரோமீட்டர்னால் என்னது? சும்மா உங்களோட நாலேஜுக்காக நான் சொல்கிறேன். பேரோமீட்டர்ன்றது இட் இஸ் அ டிவைஸ் டு மெஷர் த ப்ரெஷர் இன் அ பர்டிகுலர் ஏரியா. ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது பேரோமீட்டர். எப்படி நம்ம ஹீட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறது தெர்மோமீட்டர் சொல்கிறோம்ல, அதை மாதிரி ப்ரெஷரை மெஷர் பண்ணுறது பேரோமீட்டர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ஆன்சர் இன் 1 word or line. ஒரு வேர்டில் இல்லை லைனில் ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. A temperature of 0 degree Celsius is equivalent to dash Kelvin. இது வந்து one of the important question in this chapter. நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் 0 டிகிரி செல்சியஸ், 0 டிகிரி செல்சியஸ் வந்து எத்தனை கெல்வின் அப்படின்னு கேட்குறாங்க. 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.15 கெல்வின். ஓகேங்களா? அது ரிலேட்டடாக ஒரு சில கன்வர்ஷன்ஸை நம்ம படிப்போம். அது போக போக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு என்னன்ட்டு. வாட் இஸ் அ காமன் இஷ்யூ வித் மெர்க்குரி தெர்மோமீட்டர்? மெர்க்குரி தெர்மோமீட்டர் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதில் இருக்க காமன் இஷ்யூ என்னதுன்னு கேட்குறாங்க. இங்கே 2 இஷ்யூஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒன் இஷ்யூ வந்து என்னென்னா, மெர்க்குரி இஸ் அ டாக்ஸிக் மெட்டல். அப்படின்னா என்னது? அது ரொம்ப பாய்ஸ்னஸ் ஆன மெட்டல். அப்போது மெர்க்குரி இஸ் அ டாக்ஸிக் மெட்டல். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, இப்போ மெர்க்குரி தெர்மோமீட்டர் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை டிஸ்பிளேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்போது செகண்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் ஆர் டிஸ்போஸ் த மெர்க்குரி தெர்மோமீட்டர் வென் இட் இஸ் broken ஆன சினாரியோவில் அதை டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா அந்த மெர்க்குரி மெட்டலுமே ரொம்ப டாக்ஸிக்கான மெட்டல். அப்போ அதை நீங்கள் வந்து ப்ராப்பரான ப்ரிகாஷன்ஸ் வச்சு தான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
Now moving on to the next question. What color is alcohol in a thermometer? ஒரு தெர்மோமீட்டரில் ஆல்கோஹால் என்ன கலரில் இருக்கும்? ஃபஸ்ட்டு கொஸ்டின். அப்போது தெர்மோமீட்டரில் ஆல்கோஹாலை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா எஸ். எந்த மாதிரியான தெர்மோமீட்டரில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லேபோரேட்டரி தெர்மோமீட்டர். ஏன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் மெர்க்குரி யூஸ் பண்ணுவோம். இல்லைனா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் டிஜிட்டல் தெர்மோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஹீட் சென்சார் யூஸ் பண்ணி டிஜிட்டல் தெர்மோமீட்டரையும் நம்ம கிளினிக்கலில் யூஸ் பண்ணுறோம். அப்போது லேபோரேட்டரியில் நம்ம ஒரு தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து ஆல்கோஹால். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆல்கோஹால் வந்து பியூரஸ்ட் ஃபார்மில் இட் இஸ் கலர்லெஸ். ஆனால் தெர்மோமீட்டரில் அது ஒரு கலர் இருந்தால் தானே அந்த ஆல்கோஹால் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகுதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போது வாட் கலர் இஸ் ஆல்கோஹால் இன் அ தெர்மோமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா த கலர் ஆஃப் ஆல்கோஹால் இஸ் எய்தர் ரெட் ஆர் ப்ளூ. அது டிபெண்ட்ஸ், அது என்ன டை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து என்ன கலருன்றது மாறும். ஆனால் காமனாக யூஸ் பண்ணுறது ரெட் ஆர் ப்ளூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் த டெம்பரேச்சர் ஸ்கேல் தட் இஸ் த SI ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபார் தெர்மோமீட்டர். இப்போது எந்த டெம்பரேச்சர் ஸ்கேல் வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது. நான் சொன்னேன்ல, கெல்வின் ஸ்கேல் இருக்குது, அதுக்கப்புறம் டிகிரி செல்சியஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குது, அதுக்கப்புறம் 3 ஸ்கேல்ஸ் இருக்கும் போது ஸ்டாண்டர்டான ஸ்கேல் என்னதுன்னு கேட்குறாங்க. த ஸ்டாண்டர்ட் SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். கெல்வின், KELVIN, கெல்வின். Now moving on to the next question. The range of a laboratory thermometer is usually what? இதுவும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. This is one of the again another important question. The range வந்து it differs from -10 degree Celsius to 110 degree Celsius. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, -10 degree Celsius to 110 degree Celsius. A temperature of ice cold water cannot be measured by a dash thermometer. ஐஸ் கோல்டு வாட்டர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. அப்போது அதை எதில் மெஷர் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. எந்த தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ண முடியாதுன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்காக மட்டுமே டிசைன் பண்ணது. நம்மளோட ஆவரேஜ் நார்மல் பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். இப்போது அப்போ அந்த டெம்பரேச்சர் கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட அந்த ரேஞ்ச் என்ன தெரியுமா இருக்கும்? அந்த ரேஞ்சே வந்து 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கிளினிக்கல் தெர்மோமீட்டர் கையில் வச்சுருக்கீங்கன்னா அதோட ரேஞ்ச் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் மெஷர்மெண்ட் இருக்கும் அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். அதில் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் அ ஹெல்த்தி ஹியூமன் பீயிங். ஒரு ஹெல்த்தி ஹியூமன் பீயிங்கோட நார்மல் டெம்பரேச்சர் என்னது அப்படின்னு கேட்குறாங்க. நார்மல் டெம்பரேச்சர் என்னது? த ஆன்சர் இஸ் 37 டிகிரி செல்சியஸ். ஓகே, திரும்ப அதே கொஷின் இன்னொரு கொஷினாக கேட்குறாங்க பாருங்கள். 37 டிகிரி செல்சியஸ் இஸ் த சேம் டெம்பரேச்சர் ஆஸ் டேஷ். என்னது? நீங்கள் இங்கே டேஷ்ன்னு கொடுத்ததால என்ன ஆன்சர் வேணால் எழுதலாம். 37 டிகிரி செல்சியஸ் இஸ் த சேம் டெம்பரேச்சர் ஆஸ் நார்மல் ஹெல்த்தி ஹியூமன் பீயிங் பாடி டெம்பரேச்சர் எழுதலாம். இல்லைனா இதை கெல்வினுக்கு மாற்றிடுங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் டெம்பரேச்சர் கன்வர்ஷன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த கொஷினில் வரும். 37 டிகிரி செல்சியஸ் இஸ் த சேம் டெம்பரேச்சர் ஆஸ் டேஷ்ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேஷ் அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273.15 கெல்வின் அப்படின்ட்டு இந்த டிகிரி செல்சியஸை நீங்கள் கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சர் வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஃபில்லப்பில் நீங்கள் எழுத வேண்டியது. தட் இஸ் 37 ப்ளஸ் 273.15 கெல்வின். அந்த ஆன்சரை நீங்கள் கெல்வின் யூனிட் போட்டு எழுதுங்க. தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாட் டஸ் அ change in temperature typically indicates in terms of the environment? இப்போது ஒரு டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது, என்விரான்மெண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறத எது இண்டிகேட் பண்ணுது? இன்றைக்கி பார்த்தா நல்லா வெயிலாக இருக்குது, சன்னியாக இருக்குது,
நாளைக்கு பார்த்தா ரொம்ப சில்லுன்ட்டு இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா என்விரான்மெண்ட்டில், அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இட் இண்டிகேட்ஸ் த சேஞ்ச் இன் த கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஆர் த டெம்பரவரி வெதர் சேஞ்ச் இன் த பர்டிகுலர் பிளேஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் டெம்பரவரியாக இப்போ ஒரு வெதர் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லை, அதை இண்டிகேட் பண்ணலாம். இல்லை கிளைமேட்டுன்னும் போது ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் வரதை கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டுத்தையுமே இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ், வாட் டஸ் அ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டிபிக்கலி இண்டிகேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட். அப்போ என்ன சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னா ஆன்சர் வந்து த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன் environment typically indicates the change in the climatic condition of the particular region or the temporary change in the weather of that region. இவ்வளவு தான் ஆன்சர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அஃபெக்டட் பை டெம்பரேச்சர்? டெம்பரேச்சரால் இது கீழே இருக்கிறதுல எது அஃபெக்ட் ஆகாது? வெதரிங்னா என்ன தெரியுமா? இந்த மலையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உடஞ்சி அப்படியே கல்லாக மாறுது இல்லை, மண்ணாக மாறுது இல்லை, அதை தான் வெதரிங் சொல்கிறாங்க. அப்போ டெம்பரேச்சருக்கும் அதுக்கும் ரிலேஷன் இருக்குன்னா இருக்குது. டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அந்த வெயில் தாங்காமல் அதில் இருக்கிற சின்ன சின்ன ராக்ஸ் சாயில்ஸ்லாம் கொஞ்சம் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. குக்கிங் அதுவும் டெம்பரேச்சரால் அஃபெக்ட் பண்ணும். உங்களுக்கு நல்லா தெரியும், ஹீட் பண்ணி தான் நம்ம குக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்டு குவாலிட்டி, கன்ஃபார்மாக சவுண்டோட குவாலிட்டி டெம்பரேச்சரால் டிஃபர் ஆகும். ஏன்னா சவுண்டு எதில் ட்ராவல் ஆகுதுன்னா ஏரில் தான் ட்ராவல் ஆகுது, கரெக்டுங்களா? அப்போ ஏரில் சவுண்டு ட்ராவல் ஆகும்போது ஏர் நம்மளை சுற்றி இருக்க ஏர் ஹீட் ஆகும்போது அந்த சவுண்டு குவாலிட்டியுமே டிஃபர் ஆகும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் நன் ஆஃப் தி அபோவ் இஸ் த ரைட் ஆன்சர். Who is known as the weather woman of India? Weather woman of India ஒரு ப்ளூ பாக்ஸில் லாஸ்ட்டாக நம்ம இதை படிப்போம். வெதர் உமன் ஆஃப் இந்தியான்னு யாரை தெரியுமா சொல்கிறோம்? அண்ணாமணி இஸ் கால்ட் அஸ் அ வெதர் உமன் ஆஃப் இந்தியா. Which temperature scale is primarily used in scientific research? Scientific researchக்கு என்ன temperature scale யூஸ் பண்ணுறோம்? Laboratory thermometer. That's all. Next question. What is the formula to convert Celsius to Kelvin? ஸோ ஃபார்முலா என்னது? கெல்வின் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273.15. இதுதான் ஃபார்முலா. ஸோ கெல்வினில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்களா, ஒரு ஆன்சர் வருது இல்லை? ஸோ கெல்வின் இஸ் ஈக்குவல் டுன்னா 0 டிகிரி செல்சியஸ். அதாவது இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 10 டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றுங்க அப்படின்னா நீங்கள் அந்த 10 வந்து அந்த 0க்கு பதிலாக 10 போட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ 0 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணணும். என்ன வேல்யூனா 273.15. இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இண்டிகேட்ஸ் அ ஃபீவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சர்? ஒரு பாடி டெம்பரேச்சரில் ஃபீவர் அப்படின்றது எது இண்டிகேட் பண்ணுதுன்னா, when the temperature of the body get raised more than 37 degrees Celsius, it indicates fever. ஓகேங்களா? இப்போ பாடி நார்மல் டெம்பரேச்சர் என்னது? 37 டிகிரி செல்சியஸ். அதை விட அந்த டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும்போது ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர் ஆர் தெர்மோமீட்டர் காமன்லி யூஸ்டு? தெர்மோமீட்டர் காமனாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆன்சர் இஸ், தெர்மோமீட்டர்ஸ் ஆர் காமன்லி யூஸ்ட் இன் ஸ்கூல், கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லேபோரேட்டரிஸ் அங்கேயும் நம்ம காமனாக யூஸ் பண்ணுவோம் தெர்மோமீட்டரை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் கொஷின்ஸை பற்றி பார்ப்போம். இதெல்லாம் 2 மார்க் கொஷின்ஸாக கேட்குறாங்க. வாட் கேன் அஃபெக்ட் பாடி டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ்? பாடி டெம்பரேச்சரோட வேரியேஷன்ஸை எந்த ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணோன்ட்டு இதை தான் நம்ம 1 மார்க் கொஷின்லையும் அங்கே பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா, the first one is ஏஜ், ஆக்டிவிட்டி லெவல், டைம் ஆஃப் த டே அண்ட் ஹெல்த் கண்டிஷன். இந்த 4 ரீசனுமே எழுதணும். ஏஜ் ஒரு பாடி டெம்பரேச்சரை கண்டிஷனை வேரி பண்ணும். ஆக்டிவிட்டி லெவல், நம்ம என்ன ஒர்க் பண்ணோம் அப்படி அந்த நேரத்துக்கு என்ன ஒர்க் பண்ணோன்றதை நம்ம பாடி டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் ஆகும். டைம் ஆஃப் தி டே அண்ட் ஹெல்த் கண்டிஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். ஸ்டேட் 2 precautions to be taken while using a laboratory thermometer. லேபோரேட்டரி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன 2 ப்ரிகாஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஹேண்டில் வித் கேர் டு அவாய்ட் பிரேக்கிங் இட். என்னென்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், இல்லைனா அதை கீழே போட்டுடுறோம் அப்படின்னா அந்த தெர்மோமீட்டர் பிரேக் ஆகிடும். பிகாஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிளாஸ். தட் இஸ் ஒன்
point, handle with care to avoid breaking it. Second point வந்து do not hold it by the bulb. பல்பை பிடிச்சி அதை ஹோல்டு பண்ணக்கூடாது, ஏன்னா பல்பு வந்து ஹீட் ஆகிறது. ஸோ என்ன பண்ண, பல்போட ஆப்போசிட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஹோல்டு பண்ணுமே தவிர we should not hold the bulb. நான் உங்களுக்கு தேர்ட் பாயிண்ட்டுமே சொல்கிறேன். கீப் இட் வெர்டிக்கல். என்னென்னா அந்த தெர்மோமீட்டர் வந்து நம்ம வெர்டிக்கலாக வைக்கணும் while taking reading. I repeat the point. Keep it vertical while taking reading. ஒரு ரீடிங் நம்ம மெஷர் பண்ணுறோம், ஒரு சொல்யூஷனோட டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி வைக்கணும், வெர்டிக்கலாக வைக்கணும். ஸ்லாண்டிங்காவோ அதோட வெளியில் இருக்க சர்ஃபேஸை டச் பண்ணுறப்போலாம் வைக்கக்கூடாது. ஸோ வெர்டிக்கலாக வைக்கணும். தட் இஸ் another பாயிண்ட். இல்லை இன்னும் நிறைய ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. நான் உங்கள் 3 ப்ரிகாஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், why are digital thermometer preferred over mercury thermometer? நான் ஏற்கனவே முன்னாடி இந்த கொஸ்டின்லேயே சொல்லியிருக்கேன் மெர்க்குரி தெர்மோமீட்டரில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, மெர்க்குரி தெர்மோமீட்டர் uses mercury metal to read the value of the temperature. This mercury metal is highly toxic. அப்புறமா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து, when the mercury thermometer breaks, it is very difficult to dispose it. But in a digital thermometer, it uses heat sensor to measure the temperature, and it is very easy to read the value because it அப்படியே ஒரு டிஜிட்டல் வேல்யூஸை வந்து எவ்வளோ டெம்பரேச்சர்ன்றது டிஜிட்டல் வேல்யூஸாக அதை நமக்கு காமிச்சிடும். ஸோ இட் இஸ் வெரி ஈஸி டு ரீட் த வேல்யூ ஆஃப் தி டெம்பரேச்சர் இன் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். அதுக்கப்புறம் இட் இஸ் வெரி ஈஸி டு டிஸ்போஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் நம்ம டிஜிட்டல் தெர்மோமீட்டருக்கு அதிகமாக இப்போ மூவ் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இதெல்லாம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Someone tells you that she has a fever of 101 degrees. Does she mean it on Celsius scale or Fahrenheit scale? நம்ம எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கேன், செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னா அதோட ரேஞ்சே வந்து என்னவா இருக்குது, 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ் தான். ஆனால் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பாருங்களேன், 101 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது செல்சியஸ் ஸ்கேல் இருக்குமா? நோ. என்னன்னா அது வந்து ஃபாரன்ஹீட் ஸ்கேல். நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா கூட நம்மளுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, 101 டிகிரி செல்சியஸ் ஃபீவர் இருக்குது. அப்போ நம்ம செல்சியஸ்லையா பேசுகிறோம்? அதை இல்லை, அதெல்லாம் ஃபாரன்ஹீட்டில் நம்ம ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேலில் மெஷர் பண்ணுறோம். அப்போது அந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் நம்மளோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்னது அப்படின்னா இட் இஸ் 98 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேங்களா. அப்போ 98 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்க வேண்டிய இடத்துல 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குன்னா நமக்கு ஃபீவர் இருக்குது அப்படின்றத அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A laboratory thermometer is not used to measure our body temperature. Give a reason. ஒரு ரீசன் தான் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு 2 ரீசனே சொல்கிறேன். லேபரேட்டரி தெர்மோமீட்டர் நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா இட் ஹேஸ் அ வெரி ஹை ரேஞ்ச். அது வந்து -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் லேபரேட்டரி தெர்மோமீட்டரோட ரேஞ்ச் இருக்குது. அதனால் அது வந்து ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. தட் இஸ் ஒன் ரீசன். இட் வில் நாட் பி கம்ஃபர்டபுள் டு ரீட் த எக்ஸாக்ட் பாடி டெம்பரேச்சர் பிகாஸ் அவர் பாடி டெம்பரேச்சர் ரேஞ்சஸ் ஃப்ரம் 37 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ். ஸோ வி கோ வித் கிளினிக்கல் தெர்மோமீட்டர். இவ்வளோ தான் ரீசன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம போகிறது ப்ரீஃப் கொஷின்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து, describe the steps to measure your body temperature using a digital clinical thermometer. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு டிஜிட்டல் கிளினிக்கல் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி உங்களோட பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும். அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ், இங்கே பாருங்கள், டு மெஷர் த பாடி டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வாஷ் யூர் ஹேண்ட் அண்ட் த தெர்மோமீட்டர் டிப் வித் சோப் அண்ட் வாட்டர். ஸோ நம்ம வந்து அந்த நம்ம ஹேண்டை அதுக்கப்புறம் தெர்மோமீட்டரோட டிப்பெல்லாம் வந்து க்ளீனாக வந்துட்டு சோப் அண்ட் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ரீசெட் பண்ணணும். ரீசெட் த தெர்மோமீட்டர் பை ப்ரெஸ்ஸிங் த ரீசெட் பட்டன். ஏன்னா இப்போ தெர்மோமீட்டரில் நம்பர்ஸ் வேறு இருக்கும். ஸோ வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி வி வாண்ட் டு ரீசெட் த தெர்மோமீட்டர். அப்புறம் பிளேஸ் இட் அண்டர் த டங். நம்ம இதெல்லாம் நமக்கு சின்னதுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஹாஸ்பிட்டல் போகும்போது. இதை வில் கீப் அண்டர் அவர் டங். அதுக்கப்புறம் க்ளோஸ் யுவர் மவுத் அண்ட் வெயிட்டிங் ஃபார் அ பீப் சவுண்ட். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பீப் சவுண்ட் வரும். அந்த தெர்மோமீட்டர் வந்து அந்த ரீடிங்கை எடுத்து முடிக்கிற வரைக்கும் ஒரு பீப் சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் ரிமூவ் இட். ரீட் த டெம்பரேச்சர் ஆன் த டிஜிட்டல் டிஸ்பிளே.
அவ்வளோதான். எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே தெரியும். அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திரும்ப க்ளீன் த டிப் அண்ட் ட்ரை இட். நல்லா ஒரு காட்டன் வச்சு நல்லா ட்ரை பண்ணிட்டு திஸ் என்ஷூர்ஸ் அக்யூரேட் அண்ட் ஹைஜீன் மெஷர்மெண்ட். ஸோ இப்படி தான் இதெல்லாம் தான் ஸ்டெப்ஸ். நம்ம பாடி டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் வி டேக் அப்படின்னா தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஏர் டெம்பரேச்சர். ஏரோட டெம்பரேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ரோல் என்னதுன்னு கேட்குறாங்க. வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுல ஏரோட டெம்பரேச்சரோட ரோல் என்னதுன்னு கேட்குறாங்க. ஏரோட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு கொஷினும் கேட்குறாங்க பாருங்கள். மென்ஷனிங் ஒன் கீ கான்ட்ரிபியூட்டர், ஒரு கீ கான்ட்ரிபியூட்டரை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் ஏர் டெம்பரேச்சர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வெதர் பேராமீட்டர். நல்லா இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏர் டெம்பரேச்சர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வெதர் பேராமீட்டர் மானிட்டர்ட் அட் வெதர் ஸ்டேஷன்ஸ். வெதர் ஸ்டேஷன்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஏரோட டெம்பரேச்சர் தான் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டர்ட் அட் வெதர் ஸ்டேஷன்ஸ் வேர்ல்டு வைட், providing data alongside other factors for accurate weather forecast. ஸோ இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏர் டெம்பரேச்சர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வெதர், ஏரோட டெம்பரேச்சர் தான் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் வெதர் பேராமீட்டர் monitored at weather stations worldwide. This provides data and it affects the factors for accurate weather forecast. அப்படி கூட எழுதிக்கோங்க, ரெண்டும் ஒரே மீனிங் தான். அது என்னது, இட் ப்ரொவைட்ஸ் டேட்டா. இதில் அந்த வெதர் ஏரோட டெம்பரேச்சர்லேருந்து வி கெட் த டேட்டா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இட் ப்ரொவைட்ஸ் டேட்டா, அதை எடுத்துக்கோங்க. அண்ட் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட். அக்யூரேட்டாக வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஏரோட டெம்பரேச்சர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இட் ஹெல்ப்ஸ் டெய்லி ப்ரிடிக்ட் டெய்லி வேரியேஷன்ஸ். இது போல் பண்ணுறதால என்ன ஆகுது, டெய்லி வந்து என்ன இது பண்ணுறோம் அப்படின்றது, டெய்லி வெதரை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். சச் ஆஸ் ரைசிங் டெம்பரேச்சர் இன் சம்மர் அண்ட் ஃபாலிங் இன் வின்டர். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் இருக்கும். ஏன்னா இது 3 மார்க் கொஷனில். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். I repeat it. Air temperature is an important weather parameter monitored at weather stations worldwide. It provides data and it is an important factor for accurate weather forecast. இப்படி எழுதிக்கோங்க. It helps predict daily variations such as rise in temperature in summer and falling in winter. இதில் மெயின் கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா அண்ணாமணி இஸ் நோன் அஸ் த வெதர் உமன் ஆஃப் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க தான் வந்து வெதர் உமன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் ஷீ கான்ட்ரிபியூட்டட் பை இன்வென்டிங் வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட். அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி என்னென்னா ஷீ கான்ட்ரிபியூட்டட் பை இன்வென்டிங்னா கண்டுபிடிக்கிறாங்க. எதை கண்டுபிடிக்கிறாங்க, வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட். இதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஷி கான்ட்ரிபியூட்டட் பை இன்வென்டிங் வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரெடியூசிங் இந்தியாஸ் ரிலையன்ஸ் ஆன் ஃபாரின் டூல்ஸ். இப்போ இவங்க கண்டுபிடிக்கல, இந்த வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாரின் கிட்ட மற்ற கண்ட்ரீஸ் கிட்டேருந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம பை பண்ணுவோம். கரெக்டுங்களா? அதை நமக்கு இவங்க ரிலீஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க, இவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் எய்டிங் குளோபல் வெதர் ப்ரிடிக்ஷன் எஃபெக்ட். அதுக்கப்புறம் இதனால் என்னாச்சு, நம்ம வந்து இந்த வெதர் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சதால எய்டிங் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னென்னா ஹெல்பிங்னு அர்த்தம். ஹெல்பிங் குளோபல் வெதர் ப்ரிடிக்ஷன் எஃபர்ட். மொத்தமாகவே நம்ம வந்து இந்தியான்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே வெதர் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A laboratory thermometer has 50 divisions. 50 divisions இருக்குது ஒரு லேபரேட்டரி தெர்மோமீட்டரில். ஓகேங்களா? பிட்வீன் 0 டிகிரி செல்சியஸ் டு 100 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே 50 டிவிஷன்ஸ் இருக்குது. அப்போ நீங்களே சொல்லுங்கள், 0 to 100 எவ்வளோ இருக்குது ரேஞ்சு? 100 தானே, 100 டிகிரி செல்சியஸ் தானே இருக்குது. அதை 50 டிவிஷன்ஸாக டிவைட் பண்ணுறோன்னா ஒரு டிவிஷனோடது என்னது, 100 டிவைடட் பை 50 அவ்வளோதானே. அப்போ ஒரு டிவிஷன் வந்து 2 டிகிரி செல்சியஸ், அவ்வளோதான். வெரி சிம்பிள் கொஷின் பாருங்கள். இதை மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் 3 மார்க்கில் வந்தால் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? வாட் டஸ் ஈச் டிவிஷன் ஆஃப் திஸ் தெர்மோமீட்டர் மெஷர்? ஆனால் இதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதணும். ஓகே, இங்கே பாருங்கள். கிவன் என்னது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 0 டிகிரி செல்சியஸ் அப்புறம் 100 டிகிரி செல்சியஸ். என்னது 100 டிகிரி செல்சியஸ் தான் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸு. எத்தனை டிவிஷன்ஸுன்றாங்க? 50 டிவிஷன். இது வந்து கிவன் இன்ஃபர்மேஷன். இது ரெண்டும் கிவன் இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் இதை தான் கால்குலேட் பண்ணுறீங்க. ஈச் டிவிஷன் மெஷர் இஸ் ஈக்குவல் டு
டோட்டல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இந்த இதற்கு பார்த்தீங்களா 100 டிகிரி செல்சியஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் அவ்வளோதான் 50 தான் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் அப்போ 2 டிகிரி செல்சியஸ் பெர் டிவிஷன் அவ்வளோதான் ஸோ ஈச் டிவிஷன் ஆஃப் தி தெர்மோமீட்டர் மெஷர்ஸ் 2 டிகிரி செல்சியஸ் இப்படி ப்ராப்பராக ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் if you have to measure the temperature என்ன மெஷர் பண்ணணும் 22 நல்லா பாருங்க 22.5 டிகிரி செல்சியஸ் அப்போ 0.5 டிகிரி செல்சியஸ்லாம் இருக்குது ஓகேங்களா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் 3 தெர்மோமீட்டர் வில் யூ யூஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க இது வந்து உங்களோட என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற புக் பேக் கொஷின் தான் ஸோ இந்த 3 டெம்பரேச்சர் ஸ்கேலில் பார்த்தீங்கனாலே இது பாருங்களேன் இங்கே வந்து 0 to 10 இருக்கா இங்கே 0லேருந்து ஆரம்பிக்குது ஸோ இங்கே எல்லாமே எத்தனை டிவிஷன்ஸாக இருக்குது 10 டிவிஷன்ஸாக இருக்குது அப்போது 1 டிகிரி செல்சியஸாக தான் இருக்குது அதுவே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டூ டிவிஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து இங்கே 1 டிகிரி செல்சியஸாக மெஷர் ஆகுது இங்கே 2 டிகிரி செல்சியஸாக மெஷர் ஆகுது இங்கே பாருங்கள் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் ஸோ அப்படின்னா என்னது 0.5 டிகிரி செல்சியஸ்லாம் இதில் தான் மெஷர் பண்ண முடியும் நமக்கு கொஷின் என்னது 22.5 டிகிரி செல்சியஸ் மெஷர் பண்ணோம்ல அப்போனா நம்ம தெர்மோமீட்டர் பி தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இதுக்கான ஸ்டெப்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள் we use thermometer B. We will use thermometer B. ஏன்னா thermometer A can measure the smallest value of 1 degree Celsius measure பண்ணுது. thermometer C வந்து can measure the smallest value of 2 degree. நம்ம சொன்ன பார்த்தீங்களா 2 degree Celsius அது measure பண்ணுது. As per the small line marking on these. Only thermometer B என்ன ஆகுது has the marking on it to measure the smallest value of 0.5 degree Celsius தான் measure பண்ண help பண்ணுது which is necessary for measuring the temperature of 22.5 degree Celsius ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் இதுக்கு எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ 5th கொஷின் போகலாமா பாருங்க வைஷ்ணவி has not gone to school as she is ill அவளுக்கு உடம்பு சரியில்லை her mother has kept a record on her body temperature for 3 days இந்த டேபிளில் காட்டியிருக்காங்க அந்த மாதிரி 3 டேஸ்க்கு அவங்க வந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க இப்போ கொஷின் பாருங்களேன் இந்த டேபிளை நல்லா பார்த்து இன்ஃபர் பண்ணிக்கோங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாட் வாஸ் வைஷ்ணவிஸ் ஹையஸ்ட் ரெக்கார்டட் டெம்பரேச்சர் எது வந்து அவளோட ஹையஸ்ட் ரொம்ப அதிகமான ரெக்கார்டட் டெம்பரேச்சர் என்னது என்னைக்கு அவளுக்கு அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே தான் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கா 7 PM day 1ல ஸோ வைஷ்ணவிஸ் ஹையஸ்ட் ரெக்கார்ட் டெம்பரேச்சர் வாஸ் 40 டிகிரி செல்சியஸ் இதுதான் அவளோட ஹையஸ்ட் ரெக்கார்டட் டெம்பரேச்சர் நெக்ஸ்ட் பாருங்கள் Next, Vaishnavi, question paranga, on which day and at what time was Vaishnavi's highest temperature recorded? எப்போ எந்த டேல அப்புறம் எப்போ வந்து வைஷ்ணவியோட highest temperature record ஆகுது Vaishnavi's highest temperature was recorded on day 1 எப்போன்னு கேட்குறாங்கல்ல அதனால் at 7 PM அப்படின்னு சொல்லி on which டேவும் இருக்குது அண்ட் வாட் டைம்னு இருக்குது அதனால் at 7 PM சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பாருங்க ஆன் விச் டே டிட் வைஷ்ணவிஸ் டெம்பரேச்சர் ரிட்டர்ன் டு நார்மல் என்னைக்கு அவள் நார்மல் பாடி டெம்பரேச்சர் என்னது 37 டிகிரி செல்சியஸ் தானே அப்போ எப்போ விச் டேன்னு தான் கேட்குறாங்க டைம் கேட்கல பாருங்க ஆன் விச் டே டிட் வைஷ்ணவிஸ் டெம்பரேச்சர் ரிட்டர்ன் டு நார்மல் என்னது 3rd டேல நார்மல் ஆகுது வைஷ்ணவிஸ் டெம்பரேச்சர் ரிட்டர்ன் டு நார்மல் ஆன் day 3 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரே ஒரு 1 மார்க் கொஸ்டின் இந்த லெசன் 5 மார்க் கொஸ்டின் இந்த லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் என்னன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இது அதிகமாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னென்னா கம்பேர் த ஃபீச்சர்ஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் அ கிளினிக்கல் தெர்மோமீட்டர் முதல்ல என்ன கம்பேர் பண்ண சொல்கிறாங்க ஃபீச்சர்ஸையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க அடுத்து யூசஸையும் கம்பேர் பண்ண சொல்கிறாங்க எதோடது கிளினிக்கல் தெர்மோமீட்டரோட பற்றியும் இப்போ உங்களுக்கு அவங்களே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாங்க பாருங்கள் இப்போ டேரெக்டாக எப்படி கேட்கலாம் கம்பேர் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அண்ட் லேபோரேட்டரி தெர்மோமீட்டர்னு கேட்பாங்க இப்போ அதில் என்னதை கம்பேர் பண்ணுறீங்க ஃபீச்சர்ஸை கம்பேர் பண்ணுறீங்க அதோட யூசஸை கம்பேர் பண்ணுறீங்க இன்க்ளூடிங் 1 லிமிட்டேஷன் ஈச் அதில் ஏதாச்சும் ஒரு லிமிட்டேஷன் அது ஒரு லிமிட்டேஷனை பற்றி மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இது மாதிரி டேபிள் அழகாக நீட்டாக போட்டுக்கோங்க என்னது கிளினிக்கல் தெர்மோமீட்டர் அதோட பர்பஸ் என்னது யூஸ் என்னது மெஷர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் கரெக்ட் லேபோரேட்டரி தெர்மோமீட்டரோட பர்பஸ் என்னது மெஷர் டெம்பரேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன் எக்ஸ்பிரிமெண்ட் தான் அதோட மெயின் பர்பஸ் எக்ஸ்பிரிமெண்ட் மெஷர் டெம்பரேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் இன் எக்ஸ்பிரிமெண்ட் நெக்ஸ்ட் எதை கம்பேர் பண்ணுறோம் ரேஞ்ச் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் என்னது 35 டிகிரி செல்சியஸ் டு 42 டிகிரி செல்சியஸ் இது வந்து வைட் ரேஞ்ச் லேபோரேட்டரி என்னன்னா -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ் நெக்ஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் ஆர் மெத்தட் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் பாருங்கள் பிளேஸ்ட் அண்டர் த டங்கு கீழே வைக்கிறோமா
ஆர் ஆம்பிட். ஆம்பிட்னா நம்ம அக்கல் சொல்லுவோம்ல தமிழில், ஆம்பிட்டில் வச்சுட்டு ஃபார் குயிக் டிஜிட்டல் ஆர் மெர்க்குரி ரீடிங். எதுக்காக இருந்தாலும் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இந்த 2 பிளேஸும் நம்ம வைக்கிறோம். அதுவே லெபோரேட்டரி தெர்மோமீட்டர் பாருங்க, கெப்ட் வேர்ட்டிக்கலி இந்த சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன சொல்யூஷன் ஏதோ ஒன்று இருக்கோ அதில் நம்ம வந்து வேர்ட்டிக்கலாக வைக்கிறோம் டு மெஷர் இட்ஸ் டெம்பரேச்சர் அக்யூரேட்லி, அதோட டெம்பரேச்சரை கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ லிமிட்டேஷன்ஸ் பாருங்க, கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் cannot measure வெரி ஹை ஆர் வெரி லோ டெம்பரேச்சர். இது ஒரு கரெக்டான பாயிண்ட் இல்லை, ஏன்னா அதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மி. எவ்வளோ, இப்போ 7 டிகிரி செல்சியஸ் தான் அதோட ரேஞ்ச். அதுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் மட்டும் தான் நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் மெஷர் பண்ண முடியும். ஸோ இது ஒரு லிமிட்டேஷன் தானே, cannot measure வெரி ஹை ஆர் வெரி லோ டெம்பரேச்சர். இப்போ லேபரேட்டரி தெர்மோமீட்டர் பாருங்கள், நாட் சூட்டபிள் ஃபார் மெஷரிங் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் டியூ டு ஹைஜீன் அண்ட் சேஃப்டி கன்சர்ன். அதோட ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இட் இஸ் நாட் சூட்டபிள். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து நம்ம வந்து அதிகமாக இந்த சேஃப்டி அண்ட் ஹைஜீன்கெல்லாம் அதிகமாக பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ இது ஒரு லிமிட்டேஷனாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ லெசன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த லெசனில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த கொஷின்ஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு போனாலே இந்த கிளாஸ் 6 சயின்ஸில் இருக்க டெம்பரேச்சர் லெசனில் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருந்தாலே போதும், நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், கீப் சப்ஸ்கிரைபிங் டு கிரேசி லேர்னிங் சேனல். தேங்க்யூ.